ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு களமில் நம்ம பேச போகிற தலைப்பு இரு துருவ பிஸ்னஸ் போர். சினிமாலேருந்து ஆரம்பிப்போம். நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய், அஜித். இப்படி ரெண்டு பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தி பார்க்கறது ஒரு சமூக வேலைன்னு சொல்லுவேன். சொசைட்டி எப்போவுமே ஒரு காம்படிஷன் ஏற்படுத்துறது அவங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு. பட் அவங்களுக்குள்ளே அந்த போட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைனா கூட ஏற்படுத்திடுவாங்க. இரு துருவங்களை அமைப்பது ஒரு போட்டி களத்திற்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை உருவாக்குகிறோம். அப்புறம் அதுவே எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு துருவமான ஒரு அரசியலாகி விடுகிறது, அல்லது ஒரு போட்டிச்சூழலாகி விடுகிறது. பிஸ்னஸ்லேயும் இந்த இரு துருவ போட்டி என்பது மிக முக்கியமான ஒன்று. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் டாடா, பிர்லான்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருந்தது. இரு குடும்பங்கள் யார் கை ஓங்குகிறது, யார் பெரிய வளர்ச்சியை காண்டுகிறார்கள், அல்லது யார் நாட்டில் உள்ள மிகச்சிறந்த குழுமம் என்ற பெயரை பெறுகிறார்ன்றது ஒரு போட்டி இருந்தது. அதுக்கப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் ரிலையன்ஸுக்கும் டாட்டாஸுக்கும் ஒரு விதமான ஒரு போட்டி இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக பெரிய ஒரு தாக்கம் இல்லாமல், ஒரு போட்டி சூழல் இல்லாமல், எல்லாருமே தங்களுடைய ரெலவன்ஸை காப்பாற்றிக்க கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தோம் தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் மாறி 2020 மறுபடியும் ஒரு புதிய இரு துருவ போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அது நம்முடைய சொசைட்டியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த போட்டி யாருக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 குஜராத்தி பிஸ்னஸ் குரூப்ஸ்குள்ள. ஒன்று ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியின் குழுமத்தோடும், இன்னொன்று கௌதம் அதானியின் அதானி குரூப்போடையும். இந்த 2 குரூப்ஸுமே சமீப காலங்களில் அதிவேகமாக வளர வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க இந்திய வளர்ச்சிக்கு அதிக பர்ஃபார்மன்ஸையும் அதிகமான ஒரு ரோலையும் ஏற்படுத்த போகின்ற செக்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பெரிய முதலீடு செய்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. உலக அளவில் இந்திய தொழில்களை பொருத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கிளியர் பிளானோட வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறுவன மதிப்பு இந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அது கடந்த 2 ஆண்டுகளின் சந்தை சூழல் காரணம் என்று யாரும் மறுக்க முடியாது. இந்த சந்தை சூழல் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த 2 குரூப்புக்கும் இந்த வேல்யூவேஷன் வந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். முதல்ல முகேஷ் குரூப்பை பற்றி பேசுவோம். முகேஷ் குரூப் இன்னைக்கு எத்தனை பிஸ்னஸில் இருக்காங்கன்றதுல கணக்கே கிடையாது. புதிதாக அவங்க என்டர் பண்ண போகிற பிஸ்னஸே எடுத்துப்போமே, ஹைட்ரஜன், சோலார், இந்த 2 ஏரியாவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரீட்டைல் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் நிறுவனங்களை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி டெலிகாம், அதுக்கு முன்னாடி O2C என்று சொல்லக்கூடிய ஆயில் டு கன்சியூமர், அந்த பிஸ்னஸ், அதுதான் அவங்க பழைய பிஸ்னஸ். அவங்க எண்ணில் அடங்காத பிராண்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க, நிறுவனங்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய காங்க்ளாமரேட், பல தொழில்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழுமத்தை ஏற்படுத்த, அதுவும் ஒரே நிறுவனத்துக்கு கீழே இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் வரும் காலங்களில் இந்த ஒரு நிறுவனத்திலிருந்து பல நிறுவனங்களாக ஒரு உருவாக்கம் ஏற்படும் என்பது அடிப்படை. அப்படி ஆகும்போது அந்த தனி நிறுவன மதிப்பு அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒரு நிறுவன மதிப்பை விட அதிகமாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஹைவ் ஆஃப் பண்ணி ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்தை ஏற்படுத்தும் போது, இப்படி பல நிறுவனங்களை ஏற்படுத்தினால் அந்த நிறுவனத்தை சந்தை சாதகமாக பார்த்தால் மதிப்பு இந்த ஒரு நிறுவன மதிப்பை விட அதிகமாக இருக்கும். முகேஷ்க்கும் அனிலுக்கும் சொத்துக்களை பிரித்த போது, ஒரு நிறுவனத்தை பிரித்து பல நிறுவனங்களாக ஆக்கிய போது 4-5 ஆண்டுகளுக்கு அந்த மொத்த நிறுவன வளர்ச்சி, மதிப்பு வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்காத விதமாக அதிகமாக இருந்தது என்பது வரலாறு. ஆனால் அனில் தன்னுடைய குழுமத்தை சரியாக செலுத்தாததால் அந்த மதிப்பு சரிந்து, அதனால் அந்த சம் ஆஃப் த பார்ட் ஸ்டோரி கெட்டு வீணாய் போயிடுச்சு. இருந்தாலும் முகேஷ் தொடர்ந்து தன்னுடைய குரூப்பினுடைய மதிப்பை ஏற்படுத்தி கொண்டு அதை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தை ஏற்க முடியாது. லாஸ்ட் இயர் எப்படி இந்த வேல்யூவேஷன் திடீர்னு ஒரு ஜம்ப் அடைந்தது என்ற ஒரு கேள்விக்கு வருவோம். சிம்பிள். அதிக கடனில் இருந்த ஒரு குழுமம் கோவிட் வந்த உடனே அந்த கடனை குறைச்சாங்க.
தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸை விற்று அந்த பணத்திலிருந்து கடனை குறைத்தார்கள். கடனை குறைத்த உடனே இந்த குரூப்புக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் குறைந்து விட்டது. அதனால் இந்த குரூப்பை வேறு வகையாக மதிப்பிட வேண்டும் என்று சந்தை தன்னுடைய அளவீட்டை மாற்றிக்கொண்டது. மதிப்பு தொடர்ந்து வளர்ந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு ரைட்ஸ் இஷ்யூவும் பண்ணாங்க. அதன் மூலமாக அவங்க ஈக்விட்டி கேபிட்டல் பெருகியது. அதன் மூலமாகவும் நிறுவன மதிப்பு கூடியது. ஆனால் இன்றைக்கு கூட ரிலையன்ஸ் என்பது ஒரு சிங்கிள் கம்பெனி. அதுக்கு கீழே பல நிறுவனங்கள் இருக்கின்றன, ஆனால் அது சிங்கிள் கம்பெனி. இப்போ அதானிக்கு வருவோம். அதானியினுடைய வளர்ச்சி என்பது நியூ செக்டர்ஸில் பெரிய கெப்பாசிட்டிஸை ஏற்படுத்த வேண்டியது. கடனை வாங்கித்தான் இவங்க இந்த கெப்பாசிட்டிஸை ஏற்படுத்தினாங்க. ஸோ டெட் பாரோயிங்கை வச்சு கெப்பாசிட்டியை ஏற்படுத்த வேண்டியது. ஒரு பேரண்ட் கம்பெனிக்குள்ளே ஒரு பிஸ்னஸை பில்டு பண்ணிவிட்டு அது ஓரளவு வளர்ந்து விட்டது என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த பேரண்ட் கம்பெனிலேருந்து பிரித்து அதை தனி நிறுவனமாக்குறாங்க. ஸோ எல்லா நிறுவனங்களுமே அந்த அதானி என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கின்றன. அதிலிருந்து இன்னைக்கு பல நிறுவனங்கள் வந்துவிட்டன. இப்படி ஒரு நிறுவனத்திலிருந்து பல நிறுவனத்தை ஏற்படுத்தும் போது இந்த சம் ஆஃப் த பார்ட்ஸ் வளர்ச்சி என்பது யாரும் எதிர்பாராத விதமாக அதிகரித்திருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லா நிறுவனத்திலையுமே அதானி ஃபேமிலியினுடைய ஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. பல நிறுவனங்களில் 75%, ஒரு சில நிறுவனங்களில் 65%. ஸோ எல்லா நிறுவனங்களிலுமே அவங்களுடைய ஸ்டேக் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நிறுவன மதிப்பு அதிகரிக்கும் போது அவங்க ஃபேமிலி வெல்த்து இன்னும் வேகமாக கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இன்னைக்கு ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம இதை பேசுறதுக்கு முக்கிய காரணம், சமீப வாரங்களில் ரிலையன்ஸினுடைய மதிப்பு குறைந்த ஒரு சூழலில் அதானி குழுமத்தின் மொத்த மதிப்பில் அந்த ஃபேமிலியினுடைய வெல்த்தோடைய டோட்டல் இன்னைக்கு முகேஷோடைய வெல்த்தை கடந்திருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இதை இப்போ பேசுகிறோம். சரி, இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. இது மேலும் கீழுமாக போய்கொண்டே இருக்கும். அதுவும் இன்னைக்கு முகேஷும் இந்த அதானி குரூப்பும் நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எந்த பிஸ்னஸ்லையும் டைரெக்டாக பெரிய கிளாஷ் இல்லாமல் வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஷ் இன்னைக்கு சோலாரில் வந்திருக்கு. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு துறையிலையும் இந்த கிளாஷ் வலுப்பெறும். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி ஏற்படும். நான் சினிமாவை பற்றி சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தர் தனி பாதையில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு நிலையில் கொண்டு வந்து அவங்களை நிறுத்திடுவாங்க. நிறுத்தினோடனே அவங்க அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்பானி குரூப்புக்கும் அதானி குரூப்புக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்ததுன்னு நான் பார்க்குறது சோலார். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இனி இவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டியிலேருந்து விலகவே முடியாது. அவங்க விரும்பலைன்னா கூட சொசைட்டி, ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த கம்பேரிசனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முகேஷை பொறுத்த மட்டும் வரும் ஆண்டுகளில் அவர் உருவாக்கி வளர்த்த தொழில்களை டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு, ரிலையன்ஸ் ரீட்டைலில் தனியாக மார்க்கெட்டுக்கும், ஜியோவை தனியாக மார்க்கெட்டுக்கும், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பெனியை தனியாக மார்க்கெட்டுக்கும் கொண்டு வந்தாங்கன்னாக்கா அப்போ மறுபடியும் இந்த சம் ஆஃப் த பார்ட்ஸ் கூடும் என்று பல மார்க்கெட் வாட்சர்ஸ் சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். அதானியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்தை பிரித்து இன்னொரு பிக் கம்பெனியை ஏற்படுத்திகிட்டே வராங்க. அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியை பிரித்து இன்னொரு கம்பெனியை ஆக்கலாம். ஏர்போர்ட்ஸை பிரித்து இன்னொரு கம்பெனியாக ஆக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் அதானி போர்ட்ஸுக்குள்ளே இருக்குது, ஏர்போர்ட்ஸ் அதானி என்டர்பிரைஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியாக பிரிக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி வேல்யூவேஷனை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவங்க அமைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக ஒட்டுமொத்த குரூப்போடைய வேல்யூவேஷனை அவங்க ஏற்றிக்கிட்டு வராங்க. இந்த ஹை ப்ரமோட்டர் ஸ்டேக் நிச்சயமாக கௌதம் அதானிக்கு சாதகமாக இன்று வரை இருந்திருக்கிறது. ஏன்? அந்த ஒரு கம்ஃபர்ட் முகேஷ்க்கு இல்லை, ஆனால் அதானிக்கு இருக்குது. அதில் என்ன அட்வான்டேஜ்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஹை ப்ரமோட்டர் ஸ்டேக் இருக்கும்போது பப்ளிக் ஃப்ளோட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்களை நிறைய பேர் வாங்கும்போது ஈஸியாக வேல்யூவேஷனை மேலே கொண்டு போயிட முடியும். சில நேரங்களில் அந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுற வகையில் கூட அமையாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நான் அவங்களுடைய இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி பிஸ்னஸை சொல்லுவேன். இன்றைக்கி அதானி கிரீனுடைய வேல்யூவேஷன் எந்த லாஜிக்குக்கும் உட்படாது. அவ்வளவு அதிகமாக நிறுவன மதிப்பு இன்றைக்கி இருக்கிறது. ஓகே, ஆனால் அதற்கு முக்கிய காரணம் முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை குறைந்த விலையில் எக்கச்சக்கமாக கார்னர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி ஸ்டோரி வரும்போது
அந்த மதிப்பு கிடுகிடுன்னு மேலே போயிடுச்சு. அதனால் இவங்களுக்கு தான் கெயின். ஏன்னா இவங்க தான் 75% அந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்லேயும் இப்படி தான் இருக்கும். 65%ஓட அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுடைய துவக்க நிலையே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருக்குது. ஹை ப்ரமோட்டர் ஸ்டேக் இருக்கும்போது, இவங்க கடனும் அதிகமாக இருக்கிறது நிறுவனத்தில். ஆனால் ஹை ப்ரமோட்டர் ஸ்டேக் இருக்கும்போது டைல்யூட் பண்ணலாம். பங்குகளை நிறுவனம் மேலும் விற்று கடனை குறைப்பதற்கு ஒரு சரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் முதலீட்டாளர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுவரைக்கும் அதானி சில டைல்யூஷன்ஸை பண்ணியிருக்காங்க. டோட்டல் என்ற பிரெஞ்சு நிறுவனத்தோட ஒரு டைல்யூஷனை பண்ணி அதன் மூலமாக கொஞ்சம் டெட்டை குறைச்சாங்க. இப்படி சில நிறுவனங்களில் அவங்க செஞ்ச டைல்யூஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸோட தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. பொதுமக்களுக்கு அவங்க பங்குகளை விற்று பணம் ரைஸ் பண்ணல, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் பண்ணல, QIP பண்ணல, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக்ஸை மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க மேலும் ரிலையன்ஸ் இருக்கக்கூடிய பல துறைகளுக்குள்ள வருவாங்க அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கு மார்க்கெட்டில். முக்கியமாக இந்த ஆயில் டு கன்சியூமர் பிஸ்னஸ்லையும் அவங்க வரலாம். ஏன்னா BPCL ஓப்பனாக இருக்குது. எதில் வரப்போகிறாங்கன்றதெல்லாம் இன்றைக்கி நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குது. எது எப்படியோ இன்னைக்கு அதானி குரூப்புக்கும் அம்பானி குரூப்புக்கும் ஒரு இருதுருவ பிஸ்னஸ் வார் ஆரம்பித்து விட்டது. இது தொடர்ந்து மிக சுவாரஸ்யமாக எல்லோராலும் கவனிக்கப்படும். எல்லோரும் அதை பற்றி நிறைய ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்றதை பற்றி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஒருத்தருடைய மதிப்பு கீழே போகும், இன்னொருத்தருடைய மதிப்பு மேலே போகும். இது மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எங்காவது ஒரு குழுமம் பிஸ்னஸில் ஸ்லிப் ஆச்சுன்னா அப்போ அடுத்த குழுமத்தோட கை ஓங்கிரும். எப்போவுமே இந்த மாதிரி இருதுருவ போட்டி சூழலில் ஒரு ஆள் விழறதுனால இன்னொரு ஆள் மேலே போகிறாரே ஒழிய யாரும் யாரையும் நேரடியாக போட்டியில் வீழ்த்தி ஜெயிக்கிறது இல்லை. ஒருத்தர் விழுந்ததுனால இன்னொருத்தர் ஜெயிக்கிறாரு. ஸோ இது வந்து சர்வைவர்ஸ் கேம். இந்த சர்வைவர்ஸ் கேமில் யார் வின் பண்ண போகிறாங்க, எப்படி வின் பண்ண போகிறாங்கன்றதை தொடர்ந்து எல்லோருமே கவனிக்க வேண்டும். இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோட வர வேண்டும். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் உரையாடுவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.